அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனதை நினச்சி நம்ம ராதிகா ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் கோபி மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க யாருமே அனலைஸ் பண்ணாமல் இப்படி பழைய தூக்கி என் மேலே போடுறாங்களே, இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆளோட நம்மளோட வாழ்க்கையை திரும்ப தொடரணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ராதிகா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் பாக்கியோட விஷயத்துல தலையிடாம இருக்க மாட்டேங்கிறாரு. அவர் பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும், நம்ம ஏன் மனக்கவலையில் இருக்கணும்? ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நரக வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் திரும்ப ஒரு வாழ்க்கையை வேண்டான்னு இருந்தோம். கோபியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கோபி முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. ஒருத்தர் விட்டு விலகி வந்துமே பாக்கியாவை பழி வாங்குறதாக பண்ணி இப்போ கடைசியில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. அந்த டைமில் கோபி வராரு. கோபி வந்ததுமே என்னாச்சு ராதிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கமலா என்ன பண்ணாங்கன்னா, மாப்பிள்ளை இங்கே என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பொண்ணு இனியா இருக்கல, இனியா வந்திருந்தா, அவள் மட்டும் வரல மாப்பிள்ளை, கூடவே அந்த செலியனோட பொண்டாட்டி ஜெனியும் வந்திருந்தா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராதிகா தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியலட்சுமி தான் நான் நினைக்கிறேன். பாக்கியா சொல்லி அனுப்பிதான் இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை தொடங்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வரையும் உங்கள் வீட்டில் சண்டையே வந்தது இல்லையா? நீங்கள் ஒத்துமே இருந்தீங்களா? உங்கள் பசங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் இப்போ அந்த நிம்மதியே துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா என்ன பேச்சு பேசுகிறா, வயசுக்கு மீறின பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா ஒரு பக்கம் கோபியை ஏற்றி விட்டாங்க. இதை கேட்டதுமே கோபி ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது, இனியா எதுக்காக இங்கே வந்தா? இனியா வந்திருந்தாலும் இப்படி சொல்லியிருக்கிற ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. உடனே ராதிகா கோப்பட்டு போது நிறுத்துங்க கோபி, பண்ணுற தப்பை எல்லாம் பண்ணிவிட்டு சும்மா எதுவுமே தெரியாதது போல் இருக்காதீங்க. நீங்கள் மட்டும் கையை காலை வச்சுட்டு அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் மற்றவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் கெட்டுப்போன இறைச்சியை கலந்தீங்க. அதோட இன்னைக்கு இல்லாமல் திரும்ப பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ணுறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை கோபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராதிகா. கோபி என்ன பண்ண போகிறாரு? ஒரு பக்கம் ராதிகாவை சமாதானப்படுத்த முடியாமல் இன்னொரு பக்கம் பாக்கியாவை பழிவாங்கியே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம கோபி செயல்படுறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.